இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 11 ரிபல்ஸ் அண்ட் ராஜோட பார்ட் 7 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து இமேஜஸ் ஆஃப் த ரிவோல்ட். இந்த 1857 ரிவோல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சைடு பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும், லெட்டர்ஸு, அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். பட் இதுவே வந்து ரிபல் சைடு பார்த்திங்க அப்படின்னா கம்மியான எவிடன்ஸ் இல்லைனா வந்து அதை பற்றின குறிப்புகள் வந்து அவங்க சைடு ஆஃப் வேர்ஷனில் வந்து கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த பிரிட்டிஷோட அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நிறைய வந்து எழுதி வச்சுருக்கிறது, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் புக், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வச்சு தான் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட பயோகிராஃபியும் சேர்த்து எல்லாத்தையும் வச்சு இந்த ரிபல்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கப்புறம் வந்து ரிபல்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் வந்து இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து பயந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரிவோல்ட்டை பற்றி ஒரு மெயினான அபிப்பிராயம் இன்னொரு ரெக்கார்டில் எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா, இந்த பிக்சர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கார்ட்டூன்ஸ், பெயிண்டிங்ஸு, பிரிண்ட்ஸு, இந்த மாதிரியான பென்சில் ட்ராயிங்ஸ் மாதிரியான அந்த மாதிரி விஷயத்துலேயும் கூட வந்து இந்த ரிவோல்ட் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நியூஸஸ் வந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம அந்த பிக்சர்ஸை பற்றி தான் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேட்டிங் த சேவியர்ஸ். அதாவது வந்து அந்த ரிவோல்ட் நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் ஆஃப் பீரியடில் இங்கிலீஷ், அதாவது பிரிட்டிஷ் வந்து தோக்குற மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்து தான் அவங்களோட அந்த ரிவோல்ட்டில் வந்து திருப்பியுமே வந்து பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்திருக்கும், நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வந்து ஹீரோ மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, ப்ரொஜெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் டவுனாக இருந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிபல்ஸ் இந்தியன்ஸ் வந்து இந்த பிரிட்டிஷை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியான நிறைய பிக்சர்ஸ் வந்து அங்கே பிரிட்டிஷில் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய பப்ளிஷ் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகும்போது அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ப்ரொவோக்டாக ஒரு எமோஷ்னலாக வந்து ஸோ இவங்களை நம்ம வந்து அடக்கி ஆளணும், இவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை கொலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான வந்து பிம்பம் வந்து அங்கே இருந்தது. இதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்திங்க அப்படின்னா 1859 தாமஸ் ஜான்ஸ் பார்க்கர் அப்படின்றவர் வரைஞ்ச ரிலீஃப் ஆஃப் லக்னோ அப்படின்ற ஒரு பெயிண்டிங். இது வந்து லக்னோவில் நடந்த அந்த ரிவோல்ட்டை பற்றின ஒரு பெயிண்டிங் தான். அந்த ரிலீஃப் ஆஃப் லக்னோவில் அவர் என்ன பெயிண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த டைமில் அதாவது அந்த ரிவோல்ட் லக்னோவில் வந்து ரிவோல்ட் நடந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் பீப்புளை வந்து அட்டாக் பண்ணுவாங்களே, அப்போ வந்து ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்றவர், அதாவது அப்போதைக்கு லக்னோவோட கமிஷனராக இருந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்காங்களே அவங்க எல்லாரையும் வந்து ஒரு கோட்டைக்குள்ளே கொண்டு போய் வந்து வச்சு அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹென்ரி லாரன்ஸ் அப்படின்றவர் வந்து இறந்துருவார். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொலோனல் இக்லீஸ் அப்படின்றவர், அதாவது அவங்களோட கமாண்டரோட அந்த கமாண்டை வச்சு தான் வந்து அந்த கோட்டையில் இருக்கிறவங்கள வந்து அப்போதைக்கு, அதாவது அந்த லாரன்ஸ் வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் வந்து அவங்கள வந்து டிஃபென்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ரிபல்ஸை. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 25 செப்டம்பரில் ஜேம்ஸ் ஆட்ரம், அதுக்கப்புறம் வந்து ஹென்ரி ஹேவ்லாக் அப்படின்றவங்க, இந்த 2 பேருமே வந்து இந்த ரிவோல்ட்டில் வந்து கலந்துப்பாங்க. அதாவது இந்த ரிவோல்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ அந்த கோட்டையில் நிறைய கிறிஸ்டின்ஸ் பாப்புலேஷன்ஸ்லாம் இருந்தாங்களே அவங்க எல்லாருமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க வந்ததுக்கப்புறமா ஒரு 20 டேஸ் கழித்து தான் வந்து கோலின் கேம்பல் அப்படின்றவர் வந்து வருவார். இவர் தான் அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் இந்தியாவோட கமாண்டராக, அதாவது புது கமாண்டராக, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவர் இறந்துட்டார்லே, அவருக்கு பதில் வந்து இவர் வந்து கமாண்டராக வந்து வருவார். அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய வந்து ஆக்ஷன்ஸ் அவரோட ஃபோர்ஸஸ்லாம் வச்சு அந்த பிரிட்டிஷ் அந்த கோட்டையில் இருந்த அந்த பிரிட்டிஷோட பீப்புள்ஸை வந்து காப்பாற்றுவார். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் பெயிண்டிங்கில் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரியும், பிரிட்டிஷ் வந்து இந்த ரிவோல்ட்டை வந்து அடக்கி இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சர் வந்து அந்த தாமஸ் ஜான்ஸ் பார்க்கர் அப்படின்றவர் வந்து வரைஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கேம்பல் வருகை இருக்கு இல்லையா, அதாவது அந்த நியூ கமாண்டர் இருக்கார் இல்லையா, பிரிட்டிஷ் இந்தியாவோட நியூ கமாண்டர், அவரோட வருகை ஒரு என்ட்ரியை வந்து ஒரு பெரிய விஷயமா, ஒரு ஹீரோயிக் என்ட்ரியாக வந்து காமிச்சிருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹென்ரி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஜேம்ஸ், இவங்களையும் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார் ஒரு பெயிண்டிங்கில். அதுதான் வந்து இந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அவன் அந்த நியூ கமாண்டர் வந்து குதிரையில் வருவார். ஒரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ்லாம் வந்து கீழே மடிஞ்சு கிடப்பாங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோட்டைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சதஞ்சு கிடக்கும். ஸோ இது இந்த பெயிண்டிங் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியன்ஸ் கிட்டேருந்து வந்து அந்த பீப்புள்ஸை வந்து காப்பாற்றிட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியடில் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து அவங்க வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பெயிண்டிங்கை தான் இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்து இவங்கள காப்பாற்றிட்டாங்களாமா, இந்தியன்ஸ் கிட்டேருந்து, அந்த ரெபல்ஸ் கிட்டேருந்து அந்த மக்களை காப்பாற்றிட்டாங்க, பிரிட்டிஷ் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சரை தான் வந்து இங்கே கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் உமன் அண்ட் த ஹானர் ஆஃப் பிரிட்டன். அதே மாதிரி இப்போ ஒரு பெயிண்டிங் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி உமன்ஸ் பேஸ் பண்ணி வந்து சில இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜஸ் பற்றின டெஃபனேஷன் தான் இதுக்கு அடுத்தது வர பேராகிராஃபில் வந்து இருக்கும். ஒன்றும் கிடையாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பரில் என்ன வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பப்ளிக்கையும் வந்து, அதாவது அங்கே இருக்கக்கூடிய விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், அதாவது பிரிட்டிஷ் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸையும் வந்து இந்த ரிபல்ஸ் வந்து காயப்படுத்துகிறாங்க, அப்பாவி பெண்களும் குழந்தைங்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷில் வந்து நியூஸ் பேப்பரில் வெளியாகும். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் எப்படியாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்னசென்ஸ் பீப்புள்ஸை, அந்த உமனோட இன்னசென்ஸையும் வந்து அவங்களோட ஹானரையும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படியாவது வந்து காப்பாற்றணும், அந்த குழந்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் குழந்தைங்க, அதுக்கப்புறம் விமன்ஸை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போகும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி போகும்போது அவங்க ரிவோல்ட்டில் வருவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெயிண்டிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கோட பேர் வந்து என்ன அப்படின்னா மெமோரியம். இந்த மெமோரியம் அப்படின்ற பெயிண்டிங்கை வந்து ஜோசப் நோவல் பேட்டன் அப்படின்றவர் வந்து வரைஞ்சிருப்பார். இவர் வந்து அந்த ரிவோல்ட் முடிஞ்சு 2 வருஷம் கழித்து தான் வந்து இந்த மெமோரியம் அப்படின்ற பெயிண்டிங்கை வந்து வரைஞ்சிருப்பார். இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் விமன் வந்து குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வந்து ஒரு சர்க்கிளில் வந்து உட்காந்துருப்பாங்க. வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு, ஒருத்தங்க அவங்கள வந்து கொல்ல வர மாதிரி வந்து பயத்தில் அந்த பெண்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் பெண்களும் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகிடும், இல்லை கொன்னுடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் உட்காந்துருப்பாங்க. வெளியில் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து இந்தியன்ஸோ இல்லை ரெபல்ஸோ வந்து அவங்கள அடிக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் வந்து மறைமுகமாக வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா அவங்க வந்து அட்டாக் பண்ண வராங்க, இப்போ இந்த பெண்கள்லாம் வந்து பயந்துட்டு, இந்த குழந்தைங்கள்லாம் வந்து உள்ளே இருக்காங்க, அவங்களோட வந்து அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த பிக்சரை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சரோட பேர் மெமோரியம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த பேக்ரவுண்டில் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து கொஞ்சம் பெண்கள்லாம் வந்து பயந்துருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. பட் இன்னொரு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் உமன்ஸும் வந்து கொஞ்சம் பிரேவரியான உமன்ஸ் தான், அவங்களும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க மென்னுக்கு ஈக்குவலாக அப்படின்ற மாதிரி வந்து காட்டுற விதமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மிஸ் வீலர் அப்படின்றவங்களோட ஒரு பெயிண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து இந்த பெயிண்டிங்கை தான் வந்து நெக்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு உமன் வந்து நடுவில் இருந்துக்கிட்டு அவங்களோட கையில் பார்த்திங்க அப்படின்னா துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் வந்து ஒரு 4 மென் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுந்திருப்பாங்க அடிபட்டு. எப்படின்னா இவங்க வந்து ஷூட் பண்ணி அவங்க விழுந்த மாதிரி, அதாவது பிரிட்டிஷ் உமன் வந்து இந்தியன் ரெபல்ஸை வந்து ஷூட் பண்ணி கீழே விழுத்தின மாதிரியான ஒரு பிக்சர் தான் வந்து அது. அதாவது அவங்க வந்து பிரேவரியாக இருந்தாங்க. அவங்க வந்து மென்னுக்கு ஈக்குவலாக வந்து பிரிட்டிஷ் உமன்ஸும் வந்து அங்கே வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்வாட் கன் இதெல்லாமே வந்து ஈக்குவலாக பயன்படுத்தி அவங்களும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஹானரையும் லைஃப்பையும் காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களும் போராடுறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு வந்து இருக்கும் கீழே, அந்த புக்கையும் வந்து காப்பாற்றுறது, அதாவது கிறிஸ்டானிட்டியும் சேர்த்து அந்த பெண் வந்து காப்பாற்றுறாங்களாம். அந்த புக் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக பைபிள் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு விமனும், அதாவது பிரிட்டிஷ் உமனும் வந்து சண்டை போடுறாங்க, அவங்க கிறிஸ்டானிட்டி அப்புறம் அந்த அவங்களோட விமனோட ஹானர் லைஃப் இது எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.